மாட்டு கொட்டாயை பற்றி ஒரு சின்ன வீடியோ. மாட்டு கொட்டாய் டூர்னு கூட சொல்லலாம், ஏன்னா அப்படி தான் எல்லாம் சோசியல் மீடியாவில் போடுறாங்க. நீங்கள் என்னவா வச்சுக்கோங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ யாருக்குன்னா கால்நடை வளர்க்குறவங்களுக்கும் விவசாயிங்களுக்கு தான் இந்த வீடியோ. சிட்டியில் உக்காந்துட்டு கமெண்ட் போடுறவங்களுக்கு இந்த வீடியோ இல்லை. ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 2 வருஷமாக வந்து மாடு வளர்த்துட்ருக்குறோம். 2 வருஷமாக வந்து மாடு வளர்த்துட்ருக்குறோம். அப்போ வந்து கொட்டாய் போடுறதுக்கு வந்து நம்ம ஒரு 50 ரூபா 50,000 ரூபாய்க்கு மேலே செலவானாலும் வந்து நம்ம தரை போடலை. பாப்பா அமைதியாரு, நம்ம தரை அமைக்கலை. சரி, அப்புறம் இப்போ தரையை அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. என்னென்னு காரணம் பார்த்தீங்கன்னா, மண்ணிலே கட்டும் போது வந்து அது கோமி மேய்ஞ்சி அந்த சாணியும் சேர்ந்து அந்த புழுலாம் வைக்க ஆரம்பிச்சிடுது. இது என்ன பண்ணுறதுன்னா, அந்த மாடோட கால் இடுக்கில் வந்து அந்த புழுலாம் வந்து கடிக்க ஆரம்பிச்சிடுது. இதனால் மாட்டுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, அது இல்லாமல் இனி வரும் காலங்கள் இன்னொரு 3 மாதத்துக்கு வந்து நிறைய மழை பெய்ய போகுது. மழைக்காலம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு சீப்பான பெஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு வகையில் தரை அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். நம்ம மேஸ்திரி கூப்பிட்டு கேட்கும் போது ஒரு 30,000 ரூபா வரைக்கும் எஸ்டிமேட் சொன்னாங்க. ஏன்னா வந்து பெரிய ஜல்லி, சின்ன ஜல்லி, அப்புறம் எம்சாண்டு, சிமெண்ட்டு, மேஸ்திரி கூலியெல்லாம் பார்த்தா ஒரு 30 ரூபாய்க்கு மேலே தாண்டும் அப்படின்னாங்க. சரி, அப்புறம் நம்ம அந்த முயற்சியை கைவிட்டுட்டு அப்புறம் இன்னும் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணோம். இப்போ தான் வந்து ஒரு பிளான் பண்ணோம். என்னென்னா, ஃபேவர் பிளாக் கல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாலை ஓரத்தில் பதிச்சிருப்பாங்க. மழை பெஞ்சா கூட அந்த அந்த கல் இடுக்கில் வந்து தண்ணி கீழே இறங்கிடும், தண்ணி ஊறும். அதுதான் அதோட பிளானிங்கு. சரி, அது வந்து விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபேவர் பிளாக் கல்லை தான் நம்ம வாங்கி போட்டிருக்கோம். ஒரு கல் வந்து 20 ரூபா. சதுர அடிக்கு 2 கல் வருது. ஒரு சிலது ஒரு சதுர அடிக்கு 3 சதுர அடியில் சாரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இது வந்து 2 கல் வருது. ஒரு சில கல் வந்து 3 கல்லும் வருது. இப்போ நம்ம இது வாங்கினது வந்து ஒரு கல் வந்து 20 ரூபா கொடுத்து நம்ம வாங்கினோம். 250 கல் 5,000 ரூபா செலவு பண்ணோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கொட்டாய் வந்து நம்ம முழுசாக அந்த ஃபேவர் பிளாக் கல் போட்டோம். இது நாங்களே தான் போட்டோம், யாரும் ஆள்லாம் வைக்கல. ஆள் வச்சு அதுக்கு 5,000 செலவான்னு சொல்லிட்டு நாம்ளே வந்து நுரம்பு நம்மளதே இருந்தது. நுரம்பு நம்ம சமன்படுத்தி, அதாவது மேடு பள்ளம் பார்த்து ஒரு பக்கத்துக்கு மட்டும் பள்ளம் வச்சு, அதாவது கோமி மேய்ஞ்சா அந்த பள்ளத்தில் வந்து தேங்குற மாதிரி பண்ணி அந்த பள்ளத்துலேருந்து ஒரு பைப் போட்டு நம்ம வெளியே எடுத்து விட்டுட்டோம். அந்த மாதிரி நம்மளே வந்து ஒரு பள்ளமாக ஒரு சாய்வு தளமாக அமைச்சு நம்மளே பதிச்சிட்டோம். ஆள் வந்து வைக்கல. இப்படி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செலவு நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான். ஒரு 5,000 ரூபா சிமெண்ட்டு அப்படி இப்படிலாம் சேர்ந்து ஒரு 6,000 ரூபாயில் முடிஞ்சிடுச்சு. ஒன்றும் பெருசாக செலவுகள் அதிகமாகலை. என்னென்னா, நீங்கள் வந்து கீழே நுரம்பு கொட்டி நல்லா கெட்டனை தட்டிட்டு அப்புறம் இந்த கல்லை வச்சு அது கீழே வந்து எம்சாண்ட் லைட்டாக போட்டு நிரப்பி அதுக்கு மேலே அந்த கல்லை வச்சுட்டிங்கன்னா, கல்லை வச்சுட்டு அந்த கேப்பில் மட்டும் சிமெண்ட் அடியை லைட்டாக கரைச்சி ஊற்றிட்டிங்கனாவே போதும். இதுதான் நாம் பண்ணது. மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே ஒட்டி தரணுன்னா ஒட்டுறதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து செலவுகள் வந்து அதிகமாகும். இது நீங்களே தெரிஞ்சவங்க இது நீங்களே போட்டுக்கலாம், உங்களுக்கு செலவு கம்மியாகும். ஏன் நம்ம இது இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மாடு வளர்க்குறவங்க ப்ளஸ் வந்து விவசாயம் செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு 30,000 ரூபா செலவு பண்ணி மாட்டு கொட்டாய்க்கு தரை இழுக்கிறது ஒரு பெரிய தொகை. நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு அது பெரிய தொகை இல்லை. கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் பால் ஊற்றுறவங்களுக்கு அது ஒரு பெரிய தொகை தான். ஏன்னா வந்து ஒரு மாடோட பால் ஊற்றினா மட்டும்தான் அந்த 30,000 அவன் சம்பாதிக்க முடியும். ஏறத்தாழ ஒரு 6 மாதம் உழைப்பு. அந்த மாதிரி இருக்கிறவங்க 30,000 செலவு பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு 5,000 ரூபா சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு மாதம் பால் காசு ஓரம் ஒதுக்குனாவே அவங்க இந்த மாதிரி போட முடியும். என்ன இதில் நன்மை அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த கொசு தொல்லை அதிகமாக உள்ளே இருக்காது. அதே மாதிரி அந்த கால் மூலிமா அந்த கிருமிகள் மூலிமா வரக்கூடிய நோயும் வராது. அந்த கால் குழம்பு நோயெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா இது வந்து உங்களுக்கு தரை போட்ட மாதிரி இருக்கும்போது வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 முறை வந்து தண்ணி ஊற்றி கழுவி விட்டுடலாம். அப்போ வந்து உங்களுக்கு மாட்டு கொட்டை வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். பெரும்பாலும் வந்து மாடு வளர்ப்பில் கொட்டகை பராமரித்தல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சுத்தமும் சுகாதாரமாக இருக்கும்போது தான் வந்து மாடுகளுக்கு எந்த விதமான நோய் தொற்றும் இருக்காது. அதனால் வந்து இப்போ நம்ம மண்ணாக இருக்கும்போது நீங்கள் அதே இடத்துலையே வந்து அதுவே கோம்பி மேய்ஞ்சி அதிலே கொச்சன்னு ஆகி ஒரு சேரான சூழ்நிலையில் இருக்கும். அப்புறம் சரியாக மாடால் படுக்க முடியாது, எழ முடியாது. இல்லை மேடு பள்ளமாக இருக்கும்போது சினை மாடுகள்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சமத்தளமாக இருக்கும்போது வந்து
சினையாக இருக்கிற மாடுக்கும் பிரச்சனை இல்லை. அதனால் வேறு ஏதாவது இந்த சுகாதார பிரச்சனை இல்லாமல் மாடு வந்து ஒரு ஆரோக்கியமாக வளர்க்குறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும். இந்த வீடியோ ஏன் போடுறோம் அப்படின்னா, கொஞ்சம் இப்போ இது மழைக்காலங்கள் வரப்போகுது. இந்த மழைக்காலத்தில் மாடு வளர்க்கக்கூடிய நபர்கள் அந்த சேறு இல்லாமல் தான் கொட்டகையை பராமரிக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஃபேவர் பிளாக் கல் உங்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பெரும்பாலும் கிராம பகுதியில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஃபேவர் பிளாக் செய்கிறாங்க. அது இன்னொன்று என்னென்னா, கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா அவங்கக்கிட்டே வந்து கொஞ்சம் டேமேஜ் கல் கிடைக்கும். இல்லைன்னா வந்து கல் கொஞ்சம் ஒரு பழசான மாதிரி ஒரு சேல்ஸ் ஆகாத கல் கூட கிடைக்கும். அப்போது விலை உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் போது இன்னும் விலை உங்களுக்கு குறைஞ்ச விலையிலே வந்து இந்த கல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி கல்லை கூட வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே போனால் கூட அழகாக இருக்குன்னு ஆசைப்படுவோம். மாட்டு கொட்டைக்கு தான் என்ன தான் அழகாக போட்டாலையும் சாணி போட்டுச்சுன்னா கலர் மாறி போயிடும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வந்து இந்த ஃபேவர் பிளாக் போட்டு உங்கள் மாடை வந்து நீங்கள் கொட்டகையை சுத்தமாக பராமரிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிறைய